வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு ஒப்பந்தத்திற்கு கடைசி வாய்ப்பு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை நியாயமான கெடுவா அல்லது வெறும் அச்சுறுத்தலா? ஆய்வாளர் கேள்வி. உக்ரைன் மீது நடத்தவிருந்த தாக்குதலை கைவிட்டது ஈரான், மூத்த அதிகாரி தகவல். கருங்கடலில் துருக்கிய மேலாண்மையின் கீழ் இயங்கும் கப்பல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், 4 மாலுமிகள் காயம். காசாவை வடகொரியாவுடன் ஒப்பிட்ட நெதன்யாங்கு, பாலஸ்தீனியர்கள் வெளியேற அனுமதியில்லை என அறிவிப்பு. இஸ்தான்புல்லில் உயர்மட்ட சந்திப்பு, துருக்கிய உளவுத்துறை தலைவருடன் ஹமாஸ் தூதுக்குழு ஆலோசனை. ஜெர்மன் சவுதி எல்லை பதற்றம், சவுதி அரேபியாவின் அடுத்த கட்ட ராணுவ உத்திகள். வாஷிங்டன் காட்டுத்தீ பேரழிவு, 700க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சாம்பல், 60,000 பேர் வெளியேற்றம். அமெரிக்காவுடன் ஒரு ராஜதந்திர உடன்பாட்டை எட்டுவதற்கு ஈரான் நாட்டிற்கு இதுவே கடைசி வாய்ப்பு என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் வேண்டுகோளின் பேரிலும் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய மத்திய கிழக்கு நாடுகளின் ஆதரவுடனும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்காக கெஞ்சிவிட்டு மறுபுறம் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என வெளியில் பொய் கூறி இரட்டை வேடம் போடுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஈரான் முற்றிலும் சரணடைய வேண்டும் அல்லது அமைதி ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற முடியாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி தற்போது அமெரிக்க கடற்படையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் செவ்வாய்க்கிழமைக்குள் அங்கு இயல்பான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. உடனடி தாக்குதல்களை தவிர்த்து ராஜதந்திர வழியில் தீர்வு காண வாஷிங்டன் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை உண்மையில் ஒரு இறுதி எச்சரிக்கையா அல்லது வழக்கம் போல விடுக்கப்படும் மற்றொரு அச்சுறுத்தலா என்பதை தீர்மானிப்பது கடினமாக உள்ளதாக சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் ஒரு நல்ல ஆவணம், ஒப்பந்தம் என குறிப்பிடுவது எதை என்பதை கண்டறிவது கடினம் என்று மத்திய கிழக்கு நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் ஜேசன் கெம்பெல் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். ஈரான் உடனான பழைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு திரும்புவதை அமெரிக்கா விரும்புகின்றதா அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதன் மூலம் கடற்படை முற்றுகையை நீக்குவதை பற்றி பேசுகின்றதா என்பதில் தெளிவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். ட்ரம்ப் இதன் மூலம் உண்மையாகவே எதை சாதிக்க நினைக்கின்றார் என்ற நோக்கம் தெளிவாக தெரியாததால் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் சாத்தியமாகுமா என்பதில் ஐயம் எழுவதாக கெம்பெல் குறிப்பிட்டார். ஈரானின் அணு ஆயுத திட்டம், பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து ஆகிய பெரிய மூலோபாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வெள்ளை மாளிகை தொடர்ந்து ராணுவ தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களையே தனது முதன்மை உத்தியாக நம்பியிருப்பதாக அவர் தனது ஆய்வை முடித்தார். காஸ்பியன் கடலில் ஈரானிய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைனில் உள்ள 3 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் உக்ரைன் மன்னிப்பு கோரியதை தொடர்ந்து அத்திட்டம் கைவிடப்பட்டதாகவும் ஈரானிய உச்ச தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொச்சென் ரெசாஜி தெரிவித்துள்ளார். ஜூலை 26 அன்று காஸ்பியன் கடலில் ஈரானிய பொதுமக்கள் பயணிக்கும் கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதில் ஒரு மாலுமி கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒருவர் காயமடைந்ததாகவும் ஈரான் குற்றம் சாட்டியது. ஆனால் ரஷ்யா ராணுவ சரக்குகளை ஏற்றி சென்ற கப்பல் மீதே தாம் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருந்தார். உக்ரைனிய ஆயுதப்படைகள் திட்டமிட்டு ஈரானிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தின என்பதற்கு தெஹ்ரானிடம் போதிய ஆதாரங்கள் இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி தெரிவித்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா ஈரானிய வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது உக்ரைன் தற்காப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வதாக வலியுறுத்திய அவர் ரஷ்யாவின் போருக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்துமாறு ஈரானை கேட்டுக்கொண்டார். உக்ரைனின் துறைமுகங்களில் ஒன்று உட்பட 3 முக்கிய தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் ஆயத்தமான நிலையில் உக்ரைன் மன்னிப்பு கோரியதாக கூறப்பட்டதை அடுத்து அத்திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய எல்லை மற்றும் செங்கடல் கப்பல்கள் மீது ஏமனின் ஹவுதி அமைப்பினர் மீண்டும் தாக்குதலை தொடங்கியதைத் தொடர்ந்து சவுதி ஜெர்மன் எல்லையில் கடந்த 4 ஆண்டுகளாக நிலவி வந்து அமைதி சீர்குலைந்துள்ளது. இதனால் சவுதி அரேபியா புதிய ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபியா நேரடியாக தனது தரைப்படைகளை ஜெர்மனுக்குள் இறக்கி போரிட வாய்ப்பில்லை என்று சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெர்மனின் கடினமான மலை பகுதிகள் மற்றும் கவுதிகளின் கொரில்லா போர் முறை காரணமாக சவுதிக்கு அதிக
அதிக இழப்பு ஏற்படக்கூடும். சவுதி அரேபியாவானது வான்வழி தாக்குதல், உளவுத்துறை தகவல்கள், பீரங்கி படை மற்றும் தளவாட உதவிகளை மட்டுமே வழங்கும். ஜெர்மனின் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்க படைகளே முன்னின்று தாக்குதலை நடத்தும். ராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதற்கு 3 முக்கிய பகுதிகள் திட்டமிடப்படலாம். ஒன்று அல் பைதா. மத்திய ஜெர்மனியில் அமைந்துள்ள இப்பகுதி கவுதிகளின் உள்நாட்டு போக்குவரத்து பாதைகளை துண்டிக்க உதவும். இரண்டாவது மாரிஃப், ஏற்கனவே கவுதிகளின் பலமான நிலைகள் உள்ள பகுதி. மூன்றாவது செங்கடல் கடற்கரை, கவுதிகளின் ஏவுகணை தளங்கள் மற்றும் துறைமுக கட்டுப்பாட்டை முடக்க உதவும். அமெரிக்க ஈரான் மோதலால் ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியுள்ள நிலையில் சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு செங்கடல் மிகவும் முக்கியமானது. ஆனால் பாப்பல் மண்டிப் பகுதியில் கவுதிகள் அச்சுறுத்தல் விடுப்பதால் சவுதிக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. எகிப்து, பாகிஸ்தான், ஜோர்டான், துருக்கி உட்பட 14 நாடுகள் அடங்கிய கடல்சார் பாதுகாப்பு கூட்டணியை சவுதி உருவாக்கியுள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு படைகளும் சவுதி மீது தாக்குதல் நடத்துவதால் மோதலின் எல்லை விரிவடைந்துள்ளது. ஜெர்மன் அரசாங்க படைகளிடம் தற்காப்பு திறன் மட்டுமே உள்ளதாகவும் ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தும் திறன் தற்போதைக்கு இல்லை என்றும் ஆய்வாளர் அப்துல் கனி அல் இரிஜானி குறிப்பிடுகிறார். பஞ்சம் மற்றும் மனிதாபிமான பேரழிவு. கடல்வழி போக்குவரத்து முடங்கினால் ஏற்கனவே உணவின்றி தவிக்கும் 54 லட்சத்திற்கும் அதிகமான ஜெர்மன் மக்கள் கடுமையான பஞ்சம் சந்திக்க நேரிடும். சவுதி அரேபியாவின் முதன்மை நோக்கம் ஜெர்மனி முழுமையாக கைப்பற்றுவது அல்ல, மாறாக கவுதிகளை மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவழைக்கவும் தன் எல்லை மற்றும் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கவும் மட்டுமே எல்லைக்கு உட்பட்டு ராணுவ அழுத்தத்தை பயன்படுத்த திட்டமிடுகிறது. ரஷ்யாவின் நோவோரோசிஸ்க் நகருக்கு அருகே பயணித்துக் கொண்டிருந்த கேமரூன் நாட்டு கொடியுடன் கூடிய நாதேல்தா என்ற வணிக கப்பல்கள் மீது உக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 3 துருக்கியர்கள் உட்பட 4 மாலுமிகள் காயமடைந்துள்ளதாக துருக்கிய நாளிதழான கும்ஹோரியத் செய்தி வெளியிட்டுள்ளது. துருக்கியின் சம்சுன் துறைமுகத்திலிருந்து ரஷ்யாவின் நோவோரோசிஸ்க் நகருக்கு புதிய காய்கறிகள் மற்றும் பழங்களை ஏற்று சென்றபோது நோவோரோசிஸ்க் நகருக்கு அப்பால் சுமார் 30 மைல் தொலைவில் உள்ளூர் நேரப்படி மாலை 4:30 மணி அளவில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டது. 1978 டென்மார்க்கில் கட்டப்பட்ட இக்கப்பல் நாதேல்தா ரோரோ இன்க் நிறுவனத்திற்கு சொந்தமானது. இதன் தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு மேலாண்மை துருக்கியின் கல்யோன்சு ரோரோ டெனிஸ்லிக் நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது. துருக்கியின் தேசிய உளவு அமைப்பின் தலைவர் இப்ராஹிம் காலின் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ஹமாஸ் அமைப்பின் உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஹமாஸின் புதிய அரசியல் பிரிவு தலைவர் கலீல் அல்-ஹையா தலைமையிலான இத்தூதுக்குழுவில் அமைப்பின் முன்னாள் அரசியல் தலைவர் காலித் மெஷால் மற்றும் ஷூரா கவுன்சில் தலைவர் முகமது தர்விஷ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். காசா அமைதி திட்டத்தின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வரைபடம் மற்றும் அதை அமல்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாலஸ்தீனிய பகுதிகளில் சமீப நாட்களாக இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் ராணுவ தாக்குதல்கள் மற்றும் அங்கு நிலவும் மர்த்தனீய நெருக்கடிகள் குறித்தும் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் நடக்கும் உரிமை மீறல்கள் குறித்தும் இருதரப்பினரும் கவலை தெரிவித்தனர். துருக்கிய அரசு ஒலிபரப்பு நிறுவனமான TRT வெளியிட்ட தகவலின்படி காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டுவர துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இணைந்து மேற்கொண்டு வரும் அமைதி முயற்சிகள் மற்றும் மனிதநேய உதவிகளை அதிகரிப்பது குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது. காசாவை விட்டு பாலஸ்தீனிய மக்கள் வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அந்த பகுதி வடகொரியாவைப் போல மக்கள் வெளியேற முடியாத ஒரு சில இடங்களில் ஒன்றாக மாறியுள்ளதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஹீப்ரு மொழி பாட்காஸ்ட் நிகழ்ச்சியொன்றில் பேசிய நெதன்யாகு வடகொரியாவைப் போலவே காசாவில் இருந்து மக்கள் வெளியேற முடியாத நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். அக்டோபர் 2023 போர் தொடங்குவதற்கு முன்பாகவே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக காசா மீது இஸ்ரேல் தரை மற்றும் கடல்வழி முற்றுகையை செலுத்தி வந்தது. குறைந்த அளவிலான மக்களை அப்பகுதிக்குள் நுழையவும் வெளியேறவும் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். பிற நாடுகள் காசா அகதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவதே இதற்கு காரணம் என்று நெதன்யாகு சாடினார். அகதிகளை ஏற்றுக்கொண்டால் அது இஸ்ரேலின் நோக்கத்திற்கு உதவுவதாக முடிந்துவிடும் என்பதால் பல நாடுகள் அவர்களை ஏற்க மறுக்கின்றனர் என்று அவர் கூறினார். உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கும் அடிப்படை உரிமையான நடமாடும் சுதந்திரம் காசா மக்களுக்கு மட்டும் ஏன் மறுக்கப்படுகிறது என்று பிற நாடுகளை நோக்கி நெதன்யாகு கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள ஸ்போகன் பகுதியில் ஏற்பட்ட மிக கடுமையான காட்டுத்தீயால் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உட்பட குறைந்தது 700க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் முற்றிலும் அழிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 8000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பரவியுள்ள இந்த தீ விபத்தை மாகாண ஆளுநர் பாப் பெர்குஷன் பேரழிவு சூழல் மற்றும் வரலாற்றிலேயே மிக மோசமான இயற்கை பேரழிவு என விவரித்துள்ளார். சனிக்கிழமை 3 பெரிய தீ விபத்துக்கள் இணைந்து ஸ்போகன் காம்ப்ளெக்ஸ், பயர்
ஃபயர் என அழைக்கப்படுகின்றன. இதுவரை 0% கூட கட்டுப்படுத்தப்படாத இந்த தீயினால் 60,000க்கு மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். 14 பேர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது. தீயின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டு 6 மாவட்டங்களுக்கு மத்திய பேரிடர் பிரகடனம் அறிவிக்க ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார். மீட்பு பணிகளுக்காக கூட்டாட்சி அவசர மேலாண்மை முகமை நிதியுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. கடும் வறட்சி மற்றும் பலத்த காற்றை தீ அதிவேகமாக பரவ காரணம் என கூறப்படுகின்றது. தீ பரவிய பகுதிகளில் அடர்ந்த புகை சூழ்ந்துள்ளதால் காற்றின் தரம் மிகவும் அபாயகரமான அளவை எட்டியுள்ளது. பசிபிக் வடமேற்கு பகுதியில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் தென்மேற்கு மற்றும் மத்திய அமெரிக்க பகுதிகளில் 100 முதல் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை தீவிர வெப்ப அலை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றன. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.